அன்சாரி திருநெல்வேலியிலிருந்து கேட்குறாங்க, நான் எல்லாமே அல்லாஹுடைய நாட்டப்படி தான் நடக்கிறது என்றும், அல்லாஹ் நிகரற்ற கருணையாளன் என்றும், அல்லாஹ் யாருக்கும் அணுவளவும் அநீதி இழைக்க மாட்டான் என்றும் உறுதியாக நம்புகிறேன். அப்படி இருந்தும் ஒரு சில எண்ணங்கள் என் உள்ளத்தில் தோன்றும் போது அல்லாஹ் என்னை படைக்காமலேயே இருந்திருக்கலாம் என்ற சிந்தனை தோன்றுகிறது. இதற்கு தகுந்த விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில நேரங்களில் பாவம் செய்கிற நேரத்தில் அப்படி உணர்வு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அது ஒரு நல்ல உணர்வுன்னு தான் சொல்லணும். பாவத்தில் இப்படி ஒரு பாவியாக போயிட்டோமே, பாவம் செய்கிறோமே, பாவத்திலிருந்து மீள முடியலையே, அல்லாஹ் நம்மளை படைக்காமலே இருந்தால் இந்த பாவத்தை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் தண்டனைக்குரியவங்களா நம்ம ஆயிருக்க மாட்டோமே என்ற அந்த அல்லாஹ்வின் மீதான அச்சத்தின் வெளிப்பாடாக அது இருக்கும் பட்சத்தில் வரவேற்க தகுந்த ஒரு எண்ணம் தான். ஆனாலும் கூட இந்த எண்ணத்தை நீடிப்பதற்கு, அதை வளர்த்து கொண்டு செல்வதற்கு நாம் விட்டுவிடக்கூடாது. இந்த எண்ணம் வருகிற பொழுது உடனே நீங்கள், ஏன்னா இது அல்லாவையே கேள்வி கேட்குற மாதிரி, அல்லாவே குற்றம் பிடிக்கிற மாதிரி ஒரு துணி உள்ள இருக்குல்ல. என்ன இருக்குது, அல்லாஹ் என்ன படைக்காமல் இருந்திருக்கணும், அப்போ அல்லாஹ் ஏன் படைச்சான், அல்லாஹ் படைக்காமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு அல்லாஹ்வை குற்றம் சொல்வதை போன்ற ஒரு அம்சம் அதற்குள்ளே இருக்கிறது. அந்த மாதிரி தருணங்களில் நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை மாற்றுங்க, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்க, ஆமன்து பில்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி ஷைத்தானுடைய கேடுகளிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்க. உங்களுடைய கவனத்தை மாற்றி வேறு விஷயங்களில் உங்களுடைய நாவை பயன்படுத்துங்க, திக்ரில் ஈடுபடுத்துங்க. இந்த மாதிரி செய்வதன் வழியாக அந்த சிந்தனையிலிருந்து உங்களை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள்.